வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் கிச்சன் ஜோனி. இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு சூப்பராக ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய பன்னீர் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க. இப்போ வந்துட்டு பன்னீர் கிரேவி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு பெரிய வெங்காயம் இருக்குது இல்லையா, அது வந்துட்டு ஒரு 1.5 வெங்காயம் போல் நல்லா நீல வாக்கில் பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு 5-6 முந்திரி நல்லா உடச்சி சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த வெங்காயம் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி வதக்கிட்டு அப்புறம் ஆற வச்சு மிக்சியில் போட்டுக்கலாம். இப்போது தக்காளி வந்துட்டு அரை தக்காளி அளவுக்கு எடுத்துக்கலாம். ரொம்ப தக்காளி சேர்த்தோம்னா வந்துட்டு புளிப்பாயிடும். இப்போ வந்துட்டு தக்காளி சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சிக்கணும். கொஞ்சம் லைட்டாக கொரகொரப்பு இருக்கணும். இப்போ வந்துட்டு அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் கடாயில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு சீரகம் போட்டு பெரிய வெங்காயம் வந்துட்டு 2 வெங்காயம் கட் பண்ணி சின்ன சின்னதாக வச்சுருக்கோம், அதை நல்லா சேர்த்து நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிடணும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு போதும். சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கலாம். அதுக்கப்புறமா இது கூட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை வந்துட்டு இதில் சேர்த்துடலாம். சேர்த்து கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு அப்படியே வதக்கி விட்டுடலாம். ஏன்னா வந்து அது வெங்காயம்லாம் வதங்குது, தக்காளி மட்டும் கொஞ்சம் பச்சையாக இருந்தது இல்லையா, அதனால் கொஞ்சம் லைட்டாக வந்து வதக்கிடலாம். இப்போ வந்துட்டு இந்த எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் வந்துட்டு மிளகாய்த்தூள் வந்துட்டு 1.5 ஸ்பூன் அளவுக்கு, தனியா 1.5 ஸ்பூன் அளவுக்கு, அதே அளவுக்கு கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் வந்து நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக கலரிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதை அப்படியே கலந்துட்டு மூடி வச்சிடணும். இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா எண்ணெய் வந்து மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து இந்த டைமில் வந்துட்டு நம்ம ஒரு கலர் விட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் வந்துட்டு உப்பு வந்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் வந்து சேர்த்துக்கலாம். தேவைன்னா அப்புறமா பார்த்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அது வந்து புளிக்காத தயிராக இருக்கணும், நல்லா கெட்டி தயிராக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாங்க. இப்போ வந்து தீ வந்து சிம்மில் தான் இருக்கணும், ஃபாஸ்ட்டில் வைக்கக்கூடாது. தயிர் சேர்த்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சிடலாம். இப்போ வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் பன்னீர் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக வந்து ஒரு கலரி விட்டுடலாங்க. பன்னீர் வந்து சீக்கிரமாக வெந்துடும், அதனால் ஒரு 2 நிமிஷம் போதும், டக்குன்னு ரெடி ஆகிடும். இப்போ இது வந்துட்டு லைட்டாக கலரிட்டு நம்ம வந்து கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுடலாம். தண்ணி வந்துட்டு கொஞ்சமாக தான் விடுறேன், ஏன்னா நல்லா திக்காக சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், அதனால கொஞ்சம் தண்ணி விட்டு டேஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் கூடுதலாக கிடைக்கிறதுக்கு சுகர் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்து கலரிட்டு மூடி வச்சிடலாம். சர்க்கரை வந்து ஆப்ஷனல் தான், தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம், ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ வந்து இதை மூடிட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டோம்னா இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு நம்மளுக்கு வந்து கிரேவி ரெடி ஆகிடும். இப்போது சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், குயிக்காக வந்துட்டு நம்ம வந்து பன்னீர் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக செஞ்சிடலாம். இது வந்து பூரி, சப்பாத்தி அண்ட் தோசை, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு பவுலில் சர்வ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சாப்பிட்றலாம். அதாவது நான் வந்துட்டு இப்போ வந்து தோசைக்கு தான் வந்துட்டு இந்த கிரேவி செஞ்சுருக்கேன். தோசைக்கும் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா திக்காகவும் நம்மளுக்கு வந்து கிரேவி கிடைக்கும். உங்களுக்கு வந்துட்டு கிரேவி வந்து அதிகமாக தேவை அப்படின்னிங்கன்னா வெங்காயம், தக்காளி இதனுடைய அளவுலாம் வந்துட்டு கொஞ்சம் அதிகரிச்சுக்கோங்க. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் அண்டு மெட்ராஸ் கிச்சன் ஜோனிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.